ஃபஸ்ட்டு அவங்க வந்து செஞ்சது தெரியல வெளியே, இவர் செய்கிறது நல்லாவே தெரியுது, நிறையாவும் செய்கிறாரு மக்களுக்காக. இன்னும் நிறையா செய்வார்னு எதிர்பார்க்குறோம். எஜுகேஷனெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீட் வந்து ஒழிக்காமல் நீட்டுக்கான சிலபஸ் வந்து ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா நடத்த சொல்லி அதுக்கு கோச்சிங் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் எஜுகேஷனில். உண்மையிலே சூப்பராக ஆட்சி நடத்தார். இன்னும் ஆட்சியை வந்து நல்லா கொண்டு போவார் நம்பிக்கை இருக்குது. ஏழை மக்கள் நல்லா பார்ப்பார். என்னுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கை தான், டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் எந்த டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. கஞ்சா கற்பழிப்பு அந்த போதைப் பொருளால் தான் கஞ்சா கற்பழிப்பு கொள்ள அதிகமாக நடக்க காரணமே தான், வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு நல்லா செய்வார். அவர் பணம் சம்பாதிக்க வரல, நல்லா பண்ணுவார். ஆட்சி சூப்பராக பண்ணுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜயோட ஆட்சி இன்னும் 50 ஆண்டு காலம் நடக்கும்ன்றதுனால தான். இப்போ மக்கள் கொடுத்த தீர்ப்பு அவங்களுக்கு வந்து இதை நான் சொல்லணும்னே வேண்டியதில்லை. நான் ஓட்டு தளபதிக்கு தான் போட்டேன். நான் தளபதி சின்ன வயசுலேருந்து பிடிக்குன்றதுனால போட்டேன். மக்கள் அவ்வளோ பேர் போட்டாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வாரம் ஆயிருக்கு. எப்படி செய்திருக்காங்க நினைக்கிறீங்க? எப்படி செஞ்சிருக்கு இது வரைக்கும் இருந்த ஆட்சியிலே இது எப்படி ஃபஸ்ட்டு அவங்க வந்து செஞ்சது தெரியல வெளியே, இவர் செய்கிறது நல்லாவே தெரியுது, நிறையாவும் செய்கிறாரு மக்களுக்காக. இன்னும் நிறையா செய்வார்னு எதிர்பார்க்குறோம். எஜுகேஷனெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீட் வந்து ஒழிக்காமல் நீட்டுக்கான சிலபஸ் வந்து ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா நடத்த சொல்லி அதுக்கு கோச்சிங் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் எஜுகேஷனில். இப்போ வந்து ஒரு 700க்கு மேலே டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் ஸ்கூல் கிட்ட இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கிறது அதெல்லாம் ஏதாவது க்ளோஸ் ஆகிருந்துச்சா? எங்கள் ஊர்கிட்ட இருந்தது நிறைய டாஸ்மாக்கு க்ளோஸ் ஆகிருந்துச்சு, நாங்களே பார்த்துருக்கோம். அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ எங்கள் வீட்டிலே அதுவும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எஜுகேஷனுக்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும். நீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கோச்சிங் கொடுத்து ஜேஇக்கு ஸ்கூல்லே கோச்சிங் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா விஷயங்கள் நல்லா இருக்கும் அதோட இப்போ போட்டிருக்க போதைப் பொருள் கஞ்சாலாம் பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. இதுமாதிரி தமிழ்நாடு மொத்தம் டாஸ்மார்க் காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். முதலமைச்சர் இன்னொரு ஆட்சி இன்னும் சிஎம் முதலமைச்சர் வந்து இவர் தான் தமிழ்நாட்டில், விஜய் தான், அவர் யாருமே கிடையாது. இப்போ 2500 தரணும்னு சொன்னாங்க, இப்போ 1000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இது பற்றி என்ன? அது இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, தருவார். மக்கள் ஒரு 6 மாதம் ஆகட்டும். கஜனாவே காலி இருக்கேன், ஒன்றுமே இல்லை. கஜனா இல்லை, பேப்பர்லாம் இருக்கும். அவர் நம்ம மனுஷன் தானே வரும். அதே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஜனா காலின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா, இப்போ தான் தெரியுமா? கஜனா காலி தான் அவங்க முன்னாடி அறிக்கையில் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க முன்னாடி பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க கஜனா காலின்னு சொல்லிட்டாங்க, கடன் தானே சொல்லிட்டாங்க. அது எப்படி இப்போ தான் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, நம்ம தான் ஒன்றா சரி பண்ணுவார். மக்கள் கொடுப்பாரு, ஏமாற்ற மாட்டார். சொன்ன வாக்குறுதி அத்தனை நிறைவேற்றுவார். ஆட்சி சூப்பராக இருக்குது. மக்களோட என்னோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கஞ்சா எந்த போதை பஸ்து இல்லாமல் தமிழ்நாடு மொத்தம் பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஏழை மக்கள் நல்லா இருப்பாங்க. இப்போ கோவை சிறுமி அவர்களோட அந்த விஷயத்துக்கு விஜய் அவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு அவர் சொல்லி குத்தம் இல்லைங்க. அவருக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு 10-15 நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்தவர். அவர் என்ன பண்ணுவார்? இப்போ அவங்க பெண்கள் அவங்க தான் பார்த்தாதுக்கணும். நம்ம போக சரி பண்ணுவாங்க. அவர் மேலே குத்தம் சொல்ல முடியாது. அவங்க பெண்கள் அவங்க வந்து தாய் தப்பு, அவங்க பிள்ளைகளை வந்து பொம்பளை பிள்ளை அவங்க தான் பார்த்தாத்துக்கணும். உண்மையிலே சூப்பராக ஆட்சி நடத்தார். இன்னும் ஆட்சியை வந்து நல்லா கொண்டு போவார் நம்பிக்கை இருக்குது. ஏழை மக்கள் நல்லா பார்ப்பார். என்னுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கை தான், டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் எந்த டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. கஞ்சா கற்பழிப்பு அந்த போதைப் பொருளால் தான் கஞ்சா கற்பழிப்பு கொள்ள அதிகமாக நடக்க காரணமே தான், வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு நல்லா செய்வார். அவர் பணம் சம்பாதிக்க வரல, நல்லா பண்ணுவார். ஆட்சி சூப்பராக பண்ணுறாரு. சூப்பராக பண்ணுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். கொலை நடக்குது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கலன்னா வந்த ஒரே வாரத்தை 2 வாரத்தில் எல்லாத்தையும் கண்காணிக்க முடியுமா? கண்காணிக்கிறதுக்கு ஆள் எல்லாத்தையும் பண்ணின்னு தானே இருக்காங்க. அதே அடிப்படையிலேருந்து எல்லாத்தையுமே செட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா தான் பண்ணுவாங்க. யாருமே எதிர்பார்க்காத 717 கடையை இதெல்லாம் யாருன்னா எதிர்பார்த்தாங்களா? ஒவ்வொன்றா திமுகவும் பண்ணாங்க, அதிமுகவும் பண்ணாங்க. திமுகவும் பண்ணாங்க, அதிமுகவும் பண்ணாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்த கடையை எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வச்சாங்க. இல்லை அவங்க 500 பிடிச்சாங்க, இவங்களும் 500 க்ளோஸ் பண்ணாங்க. எங்கள் வீட்டாண்ட கடையை மூடினாங்க. அதே கடை இப்பயும் அங்கே இருந்துச்சு. அப்போ எதுக்கு மூடணும், எதுக்கு திறக்கணும்? மூடணுன்றது மூட்டு அதுக்கப்புறம் திறந்துக்கிறதா? இல்லை விடுமுறை விட்டுருக்காங்க. அவங்க வந்து மூடலாங்க, கடைக்கு வந்து விடுமுறை விட்டாங்க. அதுக்கப்புறம் கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. போதையில் தான் முக்கால்வாசி குற்றங்கள் நடக்குது. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. 90% போதையில் மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்க. அது இல்லை அப்படின்னா தப்பு நடக்காது. கொள்ளையோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த மீதிக்கிற 10%
பழி வாங்குற எண்ணமோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ தான் நடக்குதே தவிர மீதி இருக்கிற 90% தப்புகள் போதையில் மட்டும்தான் நடக்குது. அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அதிமுகவில் இருந்து சில பேர் வந்து பதவி, அதாவது எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவே கலந்து இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜயோட ஆட்சி இன்னும் 50 ஆண்டு காலம் நடக்குன்றதுனால தான். அப்படின்னு இப்போ மக்கள் கொடுத்த தீர்ப்பு அவங்களுக்கு வந்து இதை நான் சொல்லணும்னே வேண்டியதில்லை. நான் ஓட்டு தளபதிக்கு தான் போட்டேன். நான் தளபதி சின்ன வயசுலேருந்து பிடிக்குன்றதுனால போட்டேன். மக்கள் அவ்வளோ பேர் போட்டாங்க. இல்லை, நான் அதை சொல்லலை. இப்போ அவங்க வந்து இப்போ அதிமுகவோட ரெட்டலை சின்னத்தில் நின்று வென்றிருக்காங்க. இப்போ மக்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து அவங்க வந்து இல்லை எனக்கு வேணாம், அந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா மக்களோட பணம் தானே, இப்போ எலெக்ஷன் வைக்கிறது மக்களோட பணம் தான். இப்போ திரும்ப அந்த இடத்துல எலெக்ஷன் வைக்கிறது ரீஎலெக்ஷன் வைக்கணும் தான். ஆனால் அதுக்கு வந்து அவங்க தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு அது அங்கே இருந்துக்கிட்டே ராஜினாமா பண்ணாமலே வந்து சேர்ந்துருக்கலாம்ல. கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு, பதவி கொடுக்குறேன்னு தானே சொன்னார். இப்போ அடுத்தது ராஜினாமா பண்ண வேணாம், அதே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, அதனால தான் விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசி அவங்களை இழுக்கிறாரு. இது வந்து எல்லா ஒரு கட்சிக்காரங்களை பற்றி இன்னொருத்தவங்க பேசுறது தானே. இப்போ நான் ஒரு கடை வச்சுக்கிறேன்னா என்னை பற்றி அவன் சொல்லுவான், ஆகா ஓகோன்னு இருக்கா, இவனை எப்படியாவது டம்மி பண்ணணும், கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட தப்பாக சொல்கிறது. இது மாதிரி தான் இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. போட்டி பொறாமை இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா இந்த பேச்சே வராது. போட்டி பொறாமைகள் என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு தான் எல்லாமே நல்லாயிருக்கும்.